வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாகிறது உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இந்த நவம்பர் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் சேம் சேனல் கிடையாது, ஒவ்வொன்றுமே வேறு வேறு சேனல். ஸோ முதல் புத்தகம் ஒரு நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் உள்ள புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். வரலாறு சார்ந்தது. நேருவின் ஆட்சி, ரமணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. 6th சென்ஸ் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நேரு தான் காரணம் அப்படின்னு எப்போதுமே இந்த அரசியல் களத்தில் சொல்லப்படும். நேரு தான் காரணம். ஸோ அப்போ அவர் ஆட்சி செய்த 18 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு, அதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத குறித்து இந்த புத்தகம் பேசுது. ரொம்ப எளிமையான வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான புத்தகம் சொல்லலாம். ஏன்னா வரலாறு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஐயே எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த புத்தகம் அப்படிலாம் இருக்காது. வாசிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே சமயம் ஏற்கனவே நிறைய ஹிஸ்ட்ரி புக்கெலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே தெரியும். ஏன்னா அந்த சமஸ்தானங்களோட இணைப்பாக இருக்கட்டும், நேருங்கிற ஆளுமை எப்படிப்பட்டவர் அப்படிங்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா சரி ஏற்கனவே படித்த தகவல்களை ஒரு ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இந்த புத்தகம் இருக்கும். ஏன்னா இப்போ இந்திய பிரிவினை குறித்து நம்ம சேனலில் ஒரு பழைய வீடியோ ரொம்ப பழசு இருக்குது. ஸோ அந்த சமஸ்தான இணைப்புலாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அதில் டீட்டெயிலாகவே இருக்கும். அதே மாதிரி நேருவை குறித்து பார்த்தோன்னா அவர் எழுதிய புத்தகங்களை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவருக்கு ஒரு ரொம்ப அருமையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அரசியலில் அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக அவருடைய லெட்டர் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு அற்புதமான மனிதராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். சைனா விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா அவர் ரொம்ப சைனாவை நம்பியிருந்தார். அவருடைய நட்பு நாடாக கொண்டு வரணும்னு நினச்சாரு. பட் அவங்களுடைய போர் அப்படிங்கிறது அவருக்கு இறுதி காலம் வரையும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருந்துச்சு. ஸோ நேருங்கிற ஆளுமையை இது நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th சென்ஸ் பதிப்பகம் ரமணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்த புத்தகம் பார்த்தோன்னா ஒரு ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லலாம். தமிழக கலையும் பண்பாடும், ராசமாணிக்கனார், டாக்டர் ராசமாணிக்கனார் எழுதியிருக்காரு. இது ஹவுரா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஹவுரா பதிப்பக குழுமம், ஏன்னா சாரதா பதிப்பகம் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. ஹவுரா பப்ளிகேஷன்ஸோட தான் இது. இந்த புத்தகம் பார்த்தோன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது. பட் இது ஒரு ஆராய்ச்சி நூல். இது ஒரு நான் ஃபிக்ஷன் தான், ஆராய்ச்சி நூல். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம், போர் அடிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம், இல்லை படிக்க சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி நிறையா தகவல் இருக்குது. ஏன்னா அந்த ஆராய்ச்சி நூல்னாலே அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு தமிழக கலையும் பண்பாடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 64 கலைகள், ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க இல்லையா, அதுவே என்ன ஒரு சில புத்தகங்கள் அது எந்தெந்த கலையை சொல்லியிருக்கு, ஒரு சில புத்தகங்கள் எந்தெந்த கலையை சொல்லியிருக்கு அப்படின்னு அதை பற்றிய தொகுப்பு. அந்த கலை இப்போ சிற்பக்கலைனா அது எங்கே சிறப்பாக இருக்குது, சித்திரக்கலை ஓவியக்கலை எங்கே நல்லா இருக்குது, கட்டிடக்கலை எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நிறையா தகவல்கள் இருக்கும். பட் போக போக கொஞ்சம் கஷ்டமாகவும் வாசிக்க இருக்கும். சில நேரத்தில் போர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது இந்த புத்தகம் இல்லை, ஆராய்ச்சி நூல் நீங்கள் படிச்சிங்கனாலே அப்படி தான் இருக்கும். இப்போ போன வருஷம் கூட நம்ம சேனலில் ஒரு புக்கு சொல்லியிருப்பேன், முத்துக்குளித்துறையில் போர்ச்சுகீசியர் அப்படின்னு. அதுவும் அப்படி தான். ஏன்னா அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் அது பண்ணும்போது அந்த சாப்டர் பிரிக்கும் போது அப்படி தான் ஒரு சாப்டரில் உள்ள கருத்து இன்னொரு இடத்துலையும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாசிக்கிற கடினத்தன்மையுடைய நிறைய தகவல்களுடைய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த புத்தகத்தை பற்றி நான் ஃபிக்ஷன் அப்படிங்கலாம் தனி வீடியோ போடல நான். பட் அவ்வளோ விஷயங்கள் அந்த புத்தகத்தை பற்றி பேசணும். யானைகளின் கடைசி தேசம், டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் எழுதிய புத்தகம். நமக்கு ராஜேந்திரன் ஐஏஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலாபாணி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவருடைய 1801 இந்த புத்தகம் நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நல்லா அருமையான தகவல் நிறைந்த ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். 1801 பொறுத்தவரையும் அதை வாட்சி முடிச்சு சூப்பராக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிருக்கும் போது கரெக்டாக காலாபாணிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சி. இப்போ இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா இது ஒரு பயண கட்டுரை. ராஜேந்திர நேஸ் அவர்கள் இங்கேருந்து இந்தோனேசியா வரையும் போனதற்கான பற்றிய ஒரு பயண கட்டுரை. ஏன் அவர் போனார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம 1801 பார்த்தோன்னா கடைசியில் சிவகங்கை மன்னரை நாடு கடத்தியிருப்பாங்க. இந்தோனேசியாவுக்கு அந்த பெண்கோலம் தீவு அங்கே உள்ள சிறைச்சாலைக்கெல்லாம் நாடு கடத்தியிருப்பாங்க. ஸோ அதை கேள்விப்பட்டு அதையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போய் பார்க்குறதுக்கு ஸோ இந்தோனேசியா போயிருக்காரு. அதை குறித்த பயணக்கட்டுரை தான். ஸோ அங்கே பெண்கோலம் சிறையில் நம்ம சிவகங்கை அரசர் இருந்த அந்த ஒரு செல்லுக்கு போய் அந்த சிறைச்சாலையில் அந்த அறைக்கு போய் அப்போ தான் 1801 புக்கு எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த புத்தகத்தை அந்த ரூமில் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி இன்னொரு வேட்டியுமே கொண்டு போயிருக்காரு. இந்தியாவிலேருந்து ஒரு வேட்டி புதுசு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் இருந்த சிறைச்சாலையில் ஒரு வேட்டி 1801 புக்கு எல்லாத்தையும் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு
வந்திருக்காரு. அநேகமாக இந்த பயணங்கள்லேருந்து காலாபாணிக்கான தகவலும் நிறையா சேர்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் காலாபாணி வாசிக்கலை. இந்த வருடத்திற்கான டு பி ரீட் 2024 வாசிச்சிடணும் அப்படின்னு நினச்ச புத்தகங்களில் அதுவும் ஒன்று. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, 11 மாதம் ஓடிடுச்சு. ஸோ டிசம்பர் வந்துருச்சு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்தந்த புத்தகம்லாம் வாசிக்க நினச்சோம், அதெல்லாம் வாசிக்க முடிஞ்சா 2024 டாப் 10 புத்தகங்கள் என்ன, அதெல்லாம் லிஸ்ட்டு இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கு கொண்டு போய் புத்தக வாசிப்பில் ஈடுபாடு நண்பர்களுக்கும் சேனலை கொண்டு போய் சேருங்க. நிறைய பேர் பார்த்தா நமக்கும் நிறையா சொல்கிறதுக்கு ஈடுபாடாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இங்கேருந்து இந்த புத்தகம் அந்த 1801 எழுதுனதுக்கு பிறகு பெண்குழந்தை சிறைக்கு போய் அரசர் வெங்கமுடையனத்தேவர் அவருடைய அந்த சிறைச்சாலையை பார்த்து அவருடைய சமாதியை எழுதியிருக்காரு. பட் கிடைக்கல. பட் அதே நேர்மையாக அவர் எழுதியிருக்காரு. சமாதின்னு சொல்லி ஏதோ ஒன்று காமிக்க நான் விரும்பலை, கண்டுபிடிக்க முடியலை, அங்கே நிறையா சமாதிகள் இருந்துச்சு, எதுன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு. பட் இதில் ஒவ்வொரு வரியிலையுமே இந்த புத்தகத்தில் வந்து ஒரு பெரிய துயரம் அவர்களேருந்து வெளிப்படுது. ஏன்னா நம்ம ஒரு இறப்பு அப்படிங்கிறதே மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள். துறவிகள் ஏற்றுக்கொள்ளலாம், சாதாரண மனிதர்களை பொறுத்தவரையும். அப்படிங்கும்போது ஒரு பகுதியோட அரசர் அவருக்கு யாருமே இல்லாத ஒரு ஊரில், எந்த ஊர்னே தெரியாத இடத்துல ஒரு கடற்கரையோர சிறைச்சாலையில் இறந்து போகிறப்ப அவருடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிறத வாசிக்கும் போது ராஜேந்திர நேசவர்கள் வந்துட்டு அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கும்போது கண்ணீர் விட்டுருக்கார். ஸோ நமக்கும் அந்த துயரத்தை எழுத்துக்களின் வழியாக கடத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். வாசிக்கும் போது ரொம்ப நமக்கு போய் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயா இப்படி இருந்திருக்கு அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான புத்தகம், வாசிக்க எளிமையானது கூட, நல்ல தகவல்கள் நிறைந்தது. ஸோ இந்த பயணத்திலேருந்து பல குறிப்புகள் காலாபாணிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வாட்சி முடிச்சுட்டு அதை பற்றி பேசும்போதும் சொல்கிறேன். இந்த யானைகளின் கடைசி தேசம் அப்படிங்கிறதுக்கே மீனிங் இருக்குது. ஏன் இப்படி ஒரு பேர் அப்படின்னு ஸோ நீங்கள் புத்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அகனி வெளியீடு, ஸோ அவருடைய பப்ளிகேஷனு அகனி வெளியீடில் அந்த புத்தகம் வந்திருக்கு. அடுத்த புத்தகம் 4ஆவதாக வாசித்தது ஒரு ஹைக்கு கவிதைக்கு நமக்கும் அலர்ஜி இருந்தாலும் எழுத்தாளர்கள் அனுப்பி வச்சார். பொன் கலையரசன் அவர்கள் எழுதிய முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி. அனுப்பும்போதே சொன்னேன், அது நம்ம என்னங்க கவிதையெல்லாம் அவ்வளோவா வாசிக்கிறது இல்லை, எப்படி வாசிப்பலான்னு இல்லை, நீங்கள் அனுப்பலாம், வாசிக்க 6-7 மாதம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல வாட்சி பாருங்க அப்படின்னு அனுப்புனாரு. ஸோ எடுத்து வாட்சி பார்த்தேன். ஹைக்கு டைப், ஸோ குட்டி குட்டி கவிதைகள் தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 வாட்சி காட்டுறேன். இந்த புத்தகத்தை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறையா என்னென்ன கவிதைகள் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான நமக்கு நினைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு கவிதை, ஒரு சாம்பிள் ரொம்ப அழகாக. வீட்டில் புத்தர் சிலை பரிமாறுகிறேன் இலையில் கோழி. பாருங்கள், வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி புத்தர் சிலை இருக்குது. ஆனால் ஆடு மாடு சாப்பிட்றவங்களே ஆடு மீன் கோழி வந்து அசால்ட்டாக சாப்பிட்டுருக்கோம். அடுத்ததா, அவனுக்கு மட்டும் கசக்கிறது தித்திக்கும் கரும்பு ஏழ்மை பொங்கல். ஏன்னா நமக்கு வந்துட்டு பொங்கல் அப்படின்னா கரும்பு ஞாபகம் வரும். பட் ஒரு பணம் இல்லாத ஒரு வீட்டில் அந்த கரும்பு கூட கசக்குதே அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. ஊமையாக மாறிவிட்டேன் மொழி தெரியாத ஊர். அப்படின்னா ஒரு ஊர் பேர் தெரியாத, நமக்கு என்ன தெரிஞ்சு நம்ம பேச தெரிஞ்சு என்ன செய்ய முடியும், அங்கே நமக்கு லாங்குவேஜ் தெரியாதுல்ல. ஸோ இது மாதிரி நிறையா கவிதைகள் சூப்பராக இருக்குது. நான் தனி வீடியோவில் இந்த புத்தகத்தோட உள்ள கவிதைகள் நிறையா வாட்சி காமிச்சு என்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்குச்சு அப்படிங்கிற சொல்கிறேன். அடுத்த புத்தகம், இந்த 4 புத்தகத்தை வாட்சி முடிக்கும் போது கிட்டத்தட்ட நவம்பர் 25-26 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 நாளில் வாசிக்க முடியுமா இல்லை அடுத்த மாதம் வாசிக்குமான்னு தான் புத்தகத்தை எடுத்தேன். ராயரின் மகுடம், மருது பாண்டியன் அவர்கள் எழுதியது. இதுவும் எழுத்தாளரை அனுப்பி வச்சார், வாட்சி பாருங்க அப்படின்னு. சரி ட்ரை பண்ணுவோம். அதுவும் 6-7 மாதம் ஆயிடுச்சு, வாட்சி பார்ப்போம் அப்படின்னு வாட்சது. அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் ரீடிங்க்கான புத்தகம்னு சொல்லலாம். எப்படி சரசரசன்னு ஒரு 3-3.5 நாளில் முடிச்சிட்டேன். அதே சமயம் அவ்வளோ விறுவிறுப்பான நாவல். குறைபாடுகளும் இருக்குது. நான் இந்த புத்தகத்தை பற்றியும் தனி வீடியோவில் சொல்கிறேன். குறைகள் இருக்குது, அங்கனைக்காங்கன்னா என்ன எப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. சில காட்சிகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது, சில இடங்கள் லாஜிக் நல்லா இருக்குது. ஸோ குறைகளும் நிறைகளும் கலந்த ஒரு நாவல். ஆனால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாது. கையில் எடுத்திங்கன்னா கடன்னு வாசி தள்ளிடலாம். நானே அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு வாசிக்கும் போதே ஒரு 3 நாளில் வாசிக்கிறேன்னா, ஒரு கையில் எடுத்து முடிச்சுட்டு தான் திருப்பி அப்படின்னு எடுத்து உட்காந்திங்கன்னா ஒரு 5-6 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். நல்ல ஃபாஸ்ட் ரீடிங்கான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. சில காட்சிகள் அற்புதமாக இருக்குது. இதை வாசிக்கும் போது எனக்கு என்னென்ன வேறு நாவல்கள் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னு பற்றிலாம் தனி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதம் 5 புத்தகங்கள் இதுதான். ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா எடுத்தோன்னே ராயரின் மகுடம். இந்த புத்தகத்தோட
அமைப்பே பார்த்தோன்னா அது ஒரு வரலாற்று புனைவு அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக தெரியும். ஏன்னா அந்த கத்தி டைட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது மகடம்லாம் வரலாற்று புனைவு மாதிரி தெரியும். பட் அது வரலாற்று புனைவு அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த புத்தகத்தோட வடிவ அமைப்பு குறித்தும் ஏன் வாசிக்க எளிமையாக இருக்குது, என்ன காரணம், இவ்வளோ ஈஸியாக வாசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தனி வீடியோவில் பார்ப்போம். ராயரின் மகுடம் வரலாற்று புனைவை போன்ற அமைப்பில் உள்ள ஒரு நாவல். அடுத்து முறைத்து பார்க்கிறது பட்டாம்பூச்சி. இந்த தலைப்புக்கே ஒரு அழகான மீனிங் இருக்குது, தனி வீடியோவில் சொல்கிறேன். பொன் கலையரசன் அவர் எழுதியது. ஹைக்கு அப்புறம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சேனல் 5 புக்குமே 5 டைப்பு. யானைகளின் கடைசி தேசம் ஒரு பயண கட்டுரை 1801க்கு பிறகு காலாபாணிக்கு இடையில் எழுதப்பட்டது நாவல் நினைக்கிறேன், ஒரு பயண கட்டுரை. அடுத்தது தமிழக கலையும் பண்பாடும் ராசமாணிக்கனார் எழுதிய ஒரு ஆய்வு நூல், ஆய்வு கட்டுரை. அடுத்தது நேருவின் ஆட்சி. கரெக்டாக நவம்பர் மாதத்தில் வாசிச்சிருக்கேன். நவம்பர் 14 நேருவோட பிறந்தநாள். எடுத்து வாசிக்கும் போது தான் கரெக்டாக வச்சாங்க நவம்பரில் வாசிக்கிறோமே அப்படின்னு. ரமணன் அவர் எழுதிய 6th சென்ஸ் பதிப்பை வெளியிட்டுள்ள நேருவின் ஆட்சி. ஸோ இந்த புத்தகங்கள் தான் இந்த மாதத்தில் நான் வாசித்த 5 புத்தகங்கள். டிசம்பருக்குள்ள இந்த வருடத்தில் நான் வாசிக்க நினைச்ச புத்தகங்களை வாசிக்க முடியுதா, இல்லை டிசம்பரில் என்னென்ன புத்தகங்கள் வாசிக்க முடியுது, அது டிசம்பரில் வாசிக்கிற புத்தகங்கள் டாப் 10க்குள்ளே வருதா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எனக்கே உள்ள ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை கொண்டு போய் சேருங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தமிழோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.